கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி. நெல்லை மாவட்ட திமுக மேயர் சரவணன் ராஜினாமா செய்திருக்கிறார். கோவையை தொடர்ந்து தற்போது நெல்லை மாவட்ட திமுக மேயரும் ராஜினாமா செய்திருக்கிறார். தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். சற்று நேரத்திற்கு முன்பு கோவை மாவட்டத்தை சேர்ந்த திமுக மேயர் ராஜினாமா செய்திருந்த நிலையில் தற்போது நெல்லை திமுக மேயர் ராஜினாமா செய்திருக்கிறார். தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். நெல்லை மாநகராட்சியின் திமுக மேயர் சரவணன் ராஜினாமா செய்திருக்கிறார். நெல்லை மாநகராட்சியின் திமுக மேயர் சரவணன் மீது இதற்கு முன்பாக அந்த மாநகராட்சியின் கவுன்சிலர்கள் சிலர் புகார் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது நெல்லை மாநகராட்சியின் மேயர் சரவணன் ராஜினாமா செய்திருக்கிறார். திமுக தலைமை உத்தரவை தொடர்ந்து நெல்லை மேயர் தற்போது ராஜினாமா செய்திருக்கிறார். இதற்கு முன்பாக கோவை மாவட்ட திமுக மேயர் ராஜினாமா செய்திருந்த நிலையில் தற்போது நெல்லை மாநகராட்சியின் திமுக மேயர் சரவணன் ராஜினாமா செய்திருக்கிறது குறிப்பிட்ட விஷயமாக பார்க்கப்படுகிறது. தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சிவமணி வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவமணி, விவரங்களை பதிவு பண்ணலாம். மாநகராட்சி மேயராக கடந்த 2022ஆம் ஆண்டு மார்ச் 4ஆம் தேதி மேயராக சரவணன் பதவியேற்றார். பதவியேற்று ஒரு சில மாதங்களிலேயே அவருக்கும் மாமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையே தொடர்ந்து மோதல் போக்கு அப்படிங்கிறது நீடித்து வந்தது. இதன் காரணமாக அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை அவர் சார்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த உறுப்பினர்களே கொண்டு வந்தார்கள். இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் கட்சியினுடைய தீவிர முயற்சியால முறியடிக்கப்பட்டது. அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம்ங்கிறது இந்த ஆண்டு ஜனவரி மாதம் 12ஆம் தேதி கொண்டு வரப்பட்டது. இந்த நிலையில கடைசியாக இந்த ஜூன் மாதத்திற்கான கூட்டம் ஜூன் மாதம் 28ஆம் தேதி நடைபெறும் என்ற நிலையில அன்றைக்கு போதுமான உறுப்பினர்கள் தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி. நெல்லை மாநகராட்சியின் திமுக மேயர் சரவணன் ராஜினாமா செய்திருக்கிறார். தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். திமுக தலைமை உத்தரவை தொடர்ந்து நெல்லை, கோவை ஆகிய இரு மாநகராட்சி மேயர்களும் ராஜினாமா செய்திருக்கிறார்கள். சில மணி நேரங்களுக்கு முன்பு கோவை மாநகராட்சியின் மேயர் திமுக மேயரான கல்பனா ராஜினாமா செய்திருந்த நிலையில் தற்போது நெல்லை மாநகராட்சியின் மேயர் சரவணன் ராஜினாமா செய்திருக்கிறார். முக்கியமான செய்தியாக தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நெல்லை மாநகராட்சியின் திமுக மேயர் சரவணன் ராஜினாமா செய்திருக்கிறார். நெல்லை மாநகராட்சி திமுக மேயர் சரவணன் மீது அம்மாநகராட்சியின் கவுன்சிலர்கள் சிலர் புகார் தெரிவித்து வந்த நிலையில் தற்போது நெல்லை திமுக மேயர் ராஜினாமா செய்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சிவமணி வழங்க கேட்கலாம். சிவமணி, விவரங்களை பதிவு பண்ணலாம். திருநெல்வேலி மாநகராட்சி மேயராக கடந்த மார்ச் 2022ஆம் ஆண்டு மேயராக சரவணன் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவர் திருநெல்வேலி மாநகராட்சி திருநெல்வேலி மண்டலத்தில் வார்டு எண் 16 திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். இவர் மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் உட்கட்சி கவுன்சிலர்களிடையே பல்வேறு பிரச்சனைகள் இருந்து வந்தது. 2 கூட்டங்கள் நடத்திய நிலையில கடந்த 2022ஆம் ஆண்டு முதலே பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து வந்த நிலையில மக்கள் பிரச்சனைக்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்க மறுக்கிறார், கோப்புகளை கையெழுத்திட மறுக்கிறார் என ஆளும் கட்சி கவுன்சிலர்களே அவர் மீது புகார் தெரிவித்து வந்தார்கள். இந்த நிலையில தான் இந்த ஆண்டு ஜனவரி மாதம் அவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் ஆளுங்கட்சி கவுன்சிலர்களாலேயே கொண்டு வரப்பட்டது. கட்சியின் தீவிர முயற்சியால அது கைவிடப்பட்ட நிலையில தொடர்ந்து இந்த பிரச்சனை நீடித்து வந்தது. கடைசியாக ஜூன் மாதம் 28ஆம் தேதி நடைபெற்ற அந்த கூட்டத்திற்கு, மாமன்ற கூட்டத்திற்கு கூட ஆளுங்கட்சி கவுன்சிலர்கள் வராததால் கூட்டம் கைவிடப்படக்கூடிய சூழல் ஏற்பட்டது. தொடர்ந்து சென்னைக்கு அழைக்கப்பட்ட அவர் அங்கே அவருக்கு கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் அவரிடம் அவரை நேரடியாக சந்தித்து அவர் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையிலும் அவர் தொடர்ந்து ராஜினாமா செய்ய வலியுறுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில தான் அவர் தனது ராஜினாமாவை திருநெல்வேலி மாநகராட்சி ஆணையாளர் தாக்கரே சுபம் ஞானதேவராவிடம் ஒப்படைத்ததாக தெரிகிறது. அவர் ராஜினாமா செய்திருக்கிறார். பிறகாக இந்த புதிய மேயர் தேர்ந்தெடுக்கப்படுகிறாரா அல்லது துணை மேயர் பொறுப்பு வகிப்பாரா உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் எழுகிறது. இது போன்ற அந்த நடவடிக்கைகள் அப்படிங்கிறது அடுத்து தொடர்ந்து நடத்தப்படும் என தெரிகிறது. சிவமணி, தற்போது இந்த நெல்லை திமுக மேயர் சரவணன் ஆதரவாளர்கள் இது குறித்து என்ன கருத்து தெரிவிக்கிறாங்க?
திருநெல்வேலி மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா மொத்தம் 55 வார்டுகள் இருக்கிறது. அதுல 44 திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த மாமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். 7 பேர் அவர்கள் கூட்டணி கட்சியை சார்ந்த உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். மித்த கட்சிகளை சார்ந்தவர் அவர்கள் பார்த்தோம் அப்படின்னா அதிமுகவை சார்ந்த 4 உறுப்பினர்கள் மட்டுமே இருக்கிறார்கள். பெரும்பான்மையாக திமுக மற்றும் திமுக தோழமை கட்சிகளை சார்ந்தவர்களை ஏற்கக்கூடிய நிலையில அவர் திருநெல்வேலி மத்திய மாவட்டத்தினுடைய இளைஞரணி துணை அமைப்பாளராக பதவி வைத்து வருகிறார். தொடர்ந்து மாநில பொறுப்பும் அவருக்கு வழங்கப்பட்டது. மாநிலத்தினுடைய பொதுக்குழு உறுப்பினராக கட்சியினுடைய பொதுக்குழு உறுப்பினராகவும் பதவி வைத்து வருகிறார். இந்த சூழல்ல தான் அவர் திருநெல்வேலி மாவட்டத்தில் வசிக்கக்கூடிய மக்களினுடைய பெரும்பான்மை மக்கள், அந்த சமூகத்தை சார்ந்த மக்களின் பிரதிநிதியாக அவருக்கு அந்த பதவி அப்படிங்கிறது, மேயர் பதவி அப்படிங்கிறது வழங்கப்பட்டது. தகவல்களுக்கு நன்றி சிவமணி.